காந்தி கணக்கு. காற்று கூட சரியாக உள்ளே வராத ஒரு சிறைச்சாலை. கை கால்களில் எல்லாம் விளங்கிட்டு மிஞ்சேல் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஜெயிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கோவை சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் தன் வாழ்நாளை செலவழித்தவர் தான் வ.உ. சிதம்பரனார். 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கூழ் கூட அவன் கொடுக்கல. உடம்பு சரியில்லை, அரிசி சாதம் வேணும்னு கேட்டவருக்கு 3 நாள் அந்த கூழை கூட கொடுக்காம புழு விழுந்த கூழை கொடுத்து அவருடைய உடல்நலம் பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு பண்ணவன் தான் அந்த மிஞ்சேல்னு சொல்லக்கூடிய ஜெயிலர். மாபெரும் கொடுமைகளை சிறையில் அனுபவித்த அவர் விடுதலையாகி வந்ததுக்கப்புறம் வக்கீல் தொழிலை நடத்துறதுக்கு கூட அவருடைய உரிமையை பறிச்சாங்க. அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை குறைப்பதற்காக ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாங்க வ.உ. சிதம்பரனாருடைய மனைவி திருமதி மீனாட்சி அம்மாள். அவங்க அதில் வெற்றியும் பெற்றாங்கன்னு சொல்லலாம். அதன் பிறகு வழக்கறிஞர் தொழில் அவர் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் நடத்துறதுக்கு மேல்முறையீடு பண்ணனா அதுக்கு ஒரு 10,000 ரூபா இங்கிலாந்துக்கு செலுத்தினா மேல்முறையீடில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அதற்கான உதவியை அவங்க கோரியும் அவருக்கு அன்னைக்கு ஒரு சிலரை தவிர யாருமே பெரிய அளவில் உதவியே செய்யலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவருடைய குடும்பம் மிகப்பெரிய வறுமையில் தள்ளாடுது. ஏன்னா அவர் செய்து கொண்டிருந்த அவர் தெரிந்த ஒரே தொழில் வக்கீல் தொழில் அவரால் தொடர முடியல, வருமானம் இல்லை, எல்லா சொத்துக்களும் இழந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் அவரை கைவிடாமல் மாதம் அவருக்கு தொடர்ந்து பணத்தை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்ககிட்டையும் பணத்தை இனாமா அவர் பெற விரும்பாமல் அவர்களுக்கு தான் எழுதிய தமிழ் நூல்களை எல்லாம் அவர் திரும்ப அனுப்பி கொண்டே இருந்தார் என்பதுதான் அந்த மாவீரருடைய வரலாறு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக அந்த தமிழர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பணம் திரட்டி காந்தி கிட்ட பணத்தை கொடுத்து அவர் தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியா வர்ற சூழ்நிலையில் வ.உ.சிட்ட கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. வ.உ.சிக்கும் காந்திக்கும் இடையே ஒரு சந்திப்பு சென்னையில் நடக்குது. அப்போது வ.உ. சிதம்பரனார் அவர்கள் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அது பற்றி நான் கேட்கல, ஆனால் அது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் தேசத்துக்கு பயன்படும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் பதில் எழுதுகிறார். ஏன்னா இவருக்கு அந்த பணம் வரவே இல்லை. அப்போ கூட காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை அது அவங்க உங்களுக்காக கொடுத்த பணம், அது நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும், நான் அதை அனுப்பியிருக்கேன், என்னன்னு விசாரித்து சொல்கிறேங்கிற மாதிரி பதில் சொல்கிறார். அதன் பிறகு இவர் மறுபடியும் அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சேன், நீங்களே இன்னும் அனுப்பலை அப்படிங்கும் போது அந்த தொகை தேசத்துக்கு பயன்படலை அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில் என் குடும்பத்துக்கு நான் அந்த பணத்தை வாங்கலைன்னா நான் என் குடும்பத்துக்கு பெரிய துரோகம் செஞ்சவனாயிருவேன், என் குடும்பத்துக்கு இப்போது அந்த பணம் தேவை, தயவு செய்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு வ.உ.சி அவர்கள் மகாத்மா காந்திக்கு அந்த கடிதத்தை எழுதுகிறார். காந்தி அவர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கராரான ஆள், சரியான ஆள். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும், அந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன், அந்த தகவல் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணத்தை தந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் 2 பேருக்குமே அந்த கடித பரிமாற்றம் போய்கொண்டே இருக்குது. அதன் பிறகு பல முறை கடிதம் போகுது. அப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கடிதத்தை தமிழில் எழுதுறார். அப்போ வ.உ.சி தர வேண்டிய பணத்தெல்லாம் கூட அவர் மறந்துட்டு தமிழில் எழுதியிருக்காரு அப்படின்னு மகிழ்ச்சியாகி, நான் நிறைய தமிழ் நூல்கள்லாம் எழுதியிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நூல்களை அனுப்பட்டுமான்னு இவர் கடிதம் அனுப்புகிறார். ரொம்ப ஒரு காலம் கடந்த நிலையில தான் மகாத்மா காந்திகிட்டேருந்து ஒரு கடிதம் வருது. அதில் 347 ரூபா 12 ஆனா இது உங்களுக்கு தர வேண்டிய பணம், இதை நான் கொடுக்க சொல்லியிருக்கேன், உங்கள் கைக்கு வந்துச்சா அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதற்கு நடுவில் என்ன நடக்கு அப்படின்னா, வேதியன்னு சொல்லக்கூடிய வ.உ.சியினுடைய நண்பர் ஒருத்தர், அவர் தான் தென்னாப்பிரிக்காவில் இதுக்கு முன்னாடி பணத்தெல்லாம் வாங்கி இவருக்கு அனுப்புனவர். அவர் காந்தியை போய் சந்திக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் காந்தியே நீங்கள் உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்லையா, வ.உ.சி கொடுக்க சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அவர்கிட்ட நினைவுபடுத்தி, அதன் பிறகு அவர் ஒரு தொழிலதிபர்கிட்ட சொல்லி அதன் பிறகு அந்த பணம் வ.உ.சிக்கு கடைசியாக ஒரு வழியாக சேர்ந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. அதற்கு காரணம் வேதியன் என்று சொல்லக்கூடிய வ.உ.சியினுடைய நண்பர் அப்படிங்கிறது வரலாறு. இதை எதனால் காந்தி கணக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா, தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் உண்மையிலேயே அந்த 347 ரூபா 12 ஆனா தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுக்கான கணக்கு வழக்கு எதுவுமே கிடையாது. இல்லை அவர் கொடுத்ததில் ஒரு சிறு தொகை தான் காந்திக்கு வழங்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதும் தெரியாது. அது காலந்தாழ்த்தி வந்ததுங்கிறத தவிர ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் ஒருவேளை காந்தி கணக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.